ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். Healthy and delicious. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நம்ம சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேஜில் வந்துட்டு சத்யராஜ் அவர்கள் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சத்யராஜ் அவர்கள் மேடை ஏறினாலே வந்துட்டு நக்கல் நையாண்டி எல்லாத்தையுமே சிரிப்பலையில் ஆற்றிடுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே இது கொஞ்சம் கூட குறையாம இந்த கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்லயுமே மொத்த ஆடியன்ஸையுமே சிரிப்பலையில் ஆற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச்ல அவர் முதல்ல பேச ஆரம்பிச்சது லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி தான். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த கதையை என்கிட்ட சொல்ல வந்தப்போ முதல் வார்த்தையா என்ன கேட்டார் அப்படின்னா, சார் நீங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் எப்போ கடைசியா நடிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சப்பா, மிஸ்டர் பாரத் நடிச்சேன் 1986 அப்படின்னு சொன்னேன். 1986 கேட்டோன்னு, சார் உண்மையாவே அப்போதான் நடிச்சீங்களா? 1986 தான் நானே பிறந்தேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பதிலும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, சார் அப்போ 47 வருஷமாவா நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா சத்யராஜ் அவர்களை பார்த்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கேட்க, பதிலுக்கு சத்யராஜ் அவர்கள் 47 வருஷமா நடிச்சிட்டு இருக்கதையே நீங்க பெருசுன்னு சொல்றீங்களே, அங்க ஒரு மனுஷன் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா மட்டுமே இருந்துட்டு இருக்காரு, அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம், நான் 47 வருஷமா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தன்னடக்கத்தோட ஒரு பதிலையுமே அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு ஃப்ரெண்டா நடிக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல்ல நான் அவருக்கு வில்லனா தான் நடிச்சிருக்கேன், பட் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர்களுமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களை எல்லாருமே ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுக்குள்ள நீங்க அடைச்சிடுறீங்க. அவர் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் ஆக்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சூப்பர் ஆக்டரால மட்டும்தான் ஒரு சூப்பர் ஸ்டாரா இத்தனை வருஷமா இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். உதாரணத்துக்கு பொதுவாக காமெடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அண்ணாமலையில் அவர் பண்ணாத காமெடி வராதுன்னு சொன்னப்போ அண்ணாமலையில் அப்படி ஒரு காமெடி பண்ணி நாகேஷ் அவர்களாக இருக்கட்டும், கவுண்டமணியாக இருக்கட்டும், செந்திலாக இருக்கட்டும், வடிவேலு அவர்களாக இருக்கட்டும், விவேக் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன காமெடி பண்ணுவாங்களோ, எப்படி மக்களை சிரிக்க வைப்பாங்களோ அதை தான் ஒருத்தனாக அவர் சிரிக்க வச்சாரு அண்ணாமலை படத்தில். அந்த ஒரு சீனாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் சரி இவர் சோகமாக பண்ணால் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கும்போது தம்பிக்கு எந்த ஒரு படமாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், 6லிருந்து 60 வரை படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களில் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகன் அப்படிங்கிறதையுமே அவர் நிரூபிச்சிருக்காரு. இது மாதிரி பல பரிமாணத்தில் அவர் ஒரு நடிகராக திகழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு சூப்பர் ஆக்டராக இருக்கிறதுனால தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருந்துகிட்டு இருக்காரு. எப்போதுமே அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பெருமையாக ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப ரொம்ப புகழ்ந்தும் பேசிக்கிட்டு இருந்தார் சத்யராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்கரான மிர்ச்சி சிவா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார் சத்யராஜ் அவர்கள்ட்ட. இந்த மாதிரி தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களை இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, அவருடைய ஸ்டைலை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் வந்து, ஒரு மனுஷன் நடிக்கும் போது ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது ஸ்டைலாக இருக்கலாம், பட் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், அப்போது இதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா நாளும் எப்போதுமே ஸ்டைலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். அதாவது ஒரு படத்துடைய ஷூட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அப்போ ரஜினிகாந்த் அவர்களை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் தூங்கிக்கிட்டு இருந்தார். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு வியந்தது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக இருக்கார்ல அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதாவது ஒரு மனுஷன் நடந்தா ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை ஏந்திரிச்சா ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணால் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை நடிச்சா ஸ்டைலாக இருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷன் தூங்கும் போது கூட எப்படிப்பா இப்படி ஸ்டைலாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் அவரை பார்த்து வியந்திருக்கேன். அந்த மாதிரி ஸ்டைலுக்குன்னே ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அரங்கையே அதர வைக்கிற மாதிரியான இந்த ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. உண்மையாகவே சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு எழுதினாலே அது ஸ்டைல் தாங்க. கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ஸ்ருதிஹாசன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்த உடனே தன்னுடைய ஸ்பீச்சை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பித்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள், நீங்கள் வந்துட்டு ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை நிறைய பேர் கற்றுக்கிட்டே இருக்காங்க. பட் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், பட் உங்கள் முன்னாடி ஒரு ஃபேன் வந்து நின்னா அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க, அவங்கள்ட்ட போய் டைம் கொடுத்து பேசுவீங்க, ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. அந்த விஷயம், அதாவது எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம எங்கேருந்து வந்தோம், யாரால இங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இன்னுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க.
யோசிக்கிறீங்க, நினைச்சு பாக்குறீங்க. இந்த ஒரு குவாலிட்டியை நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி சொன்னாங்க. அடுத்து சத்யராஜ் அவர்கள் உங்களை பத்தி நிறைய விஷயம் அப்பா மூலியமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். such a honor to act as your daughter அப்படின்ற மாதிரி அவங்களையுமே சொன்னாங்க. நாகார்ஜுனா அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் எந்தூசியாஸ்டிக் பர்சன். அவர் கூட நடிக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அதற்கடுத்து லோகேஷ் கனகராஜ் அவர்களே, உங்களுடைய படம் நான் முதல்ல பார்த்ததே விக்ரம் தான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மேல எனக்கு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. உங்களுடைய படத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். பட் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த கூலியில் நான் ஒரு பார்ட்டாக இருப்பேன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு தேங்க் பண்ணாங்க. அடுத்து அனிருத் அவர்கள் மியூசிக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அண்ட் ஆல்வேஸ் ப்ரௌட் அபவுட் தட். பிகாஸ் அனிருத் அவர்கள் முதல் படம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நான் ஒரு சின்ன பையனாக பார்த்தேன். இன்னைக்கு அவர் அடைஞ்சிருக்க உயரம் ரொம்ப ரொம்ப பெருசு. எல்லா பெரிய ஹீரோஸ் கூடயுமே ஒர்க் பண்ணிட்டாரு. அவரோட பிஜிஎம் அந்த கேரக்டரையே எலிவேட் பண்ணும். ஸோ அவரோட மியூசிக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மீட் பண்றதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய ஸ்டார் ஸ்டைல், ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி அவரை பத்திலாம் சொல்லுவாங்க. உண்மையாவே அவர் அப்படி இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது. பட் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இவர் அதுக்கும் மேலே இவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தொடர்ந்து எப்போதுமே பாடிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் நடுவில். ஒரு நாள் இப்படி திரும்பி பார்த்தாரு, சாரி சார் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இல்லை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன். ஒரு நாள் நான் பாடாமல் அப்படியே நிறுத்திட்டேன், எதுவும் டிஸ்டர்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஸ்ருதி பாடுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக கேட்டார். இப்போ நான் அவருக்காக ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்ற அந்த ஒரு லைனை அவங்க ஸ்டைலில் அந்த மேடையில் பாடி அவங்களுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாங்க. கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் சௌபின் சாஹிர் என்ன பேசினார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சௌபின் சாஹிர் என்ட்ரி ஆறும்போதே அவருக்கு வந்து மோனிகா அந்த பாடலை தான் வந்துட்டு அந்த அரங்கத்தில் போட்டாங்க. அதை போட்ட உடனே அரங்கத்தில் இருந்த அத்தனை ரசிகர்களுமே சும்மா வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் எடுத்த உடனே லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு தான் அவர் தேங்க் பண்ணார். இந்த கூலி எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஏன்னா நான் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே நான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு படம் எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் அமைஞ்சிடாது. பட் எனக்கு அமைஞ்சிருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அப்படின்றது எனக்கு ட்ரீமுக்கும் மேலே, நான் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இந்த வாய்ப்பை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச வரவேற்பு, இந்த மோனிகா பாடலில் வந்து என்னுடைய அந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அனிருத் மச்சான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபீலிங் அப்படின்ற மாதிரி அனிருத் அவர்களா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் சொன்ன உடனே அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு செம்ம ரிலவெண்ட்டாக செம்ம வைபாக சௌபின் சாஹிர் அவர்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவருடைய ஸ்பீச்சை பேசி முடிச்சுக்கிட்டாரு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ், healthy and delicious. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.